ஹலோ அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பர்த்டே செலிப்ரேஷன் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இந்த டெக்கரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் எப்படி பண்ணோன்றது தான் காமிக்க போகிறோம். அண்ட் இது ஃபுல்லாகவே நாங்களே பண்ணது, நிறைய டிஐஒய்லாம் இருக்குங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், என்னென்ன டெக்கரேட் பண்ணியிருக்கோம், எப்படி பிளான் பண்ணோம் அப்படின்றத உங்ககிட்ட இப்போ ஷேர் பண்ண போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம், வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஃப்ரிட்ஜும் நம்ம அன்னைக்கு இந்த இடம் க்ளீன் பண்ணோன்னா ஃப்ரிட்ஜை எடுத்து ஃப்ரிட்ஜை ரூமில் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பிளான் பண்ணி தாங்க பண்ணணும். பிளான் பண்ணி பண்ணும்பொழுது நமக்கு சீக்கிரமாக அதோட வேலை முடிய ஆரம்பிக்குங்க. அப்படி தான் நாங்கள் இந்த டெக்கரேஷனுக்கு ஃபர்ஸ்ட்டு பிளான் பண்ணோம். எந்தெந்த பொருள் எங்கெங்கே வரணும் அப்படின்றத ஒரு ஐடியா வந்ததுக்கு அப்புறமா நமக்கு எந்த பொருள் தேவை, எந்த பொருள் தேவை இல்லைன்னு நமக்கு சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக ஷாப்பிங்காக பண்ண முடியும். ஓகே ரைட்டு, நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த பக்கம் நேம் போர்டும், இந்த பக்கம் அந்த நேம் சன்விகான்னு அந்த பாப்பா நேமும், இங்கே வந்து சாக் போர்டு. ஓகே, ஒரு ஆர்ச் வந்து ஆர்ச் பலூன் கொடுத்துடலாம். பிங்க், பேபி பிங்க், ஒயிட்டு, கோல்டு. கேக் டேபிள் நம்ம இந்த டைனிங் டேபிள் யூஸ் பண்ணிக்கலாமா? டேபிள் வந்து நம்ம இந்த பக்கம் டர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி போட்டுக்கலாம். ஓகேவா? சரி. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக காலியாயிடும். இப்போ ஷாப்பிங் டைம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக நம்ம வெளியில் போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணோன்னா கொஞ்சம் கஷ்டம் தாங்க. மேக்ஸிமம் நாங்கள் அமேசானில் ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் லோக்கல் ஷாப்பில் வாங்கினோம். நம்மளது 7 feet. ஓகேவா? குவான்டிட்டி 2, செட் ஆஃப் 2, செட் ஆஃப் 4. ஓகே, பக்கா பக்கா. அதுவும் 7 feet. 2 போட்டுடலாம். இருக்கு கோல்டு. இப்படி தாங்க பாப்பாக்கு போடுற ட்ரெஸ்ஸிலேருந்து பர்த்டே டெக்கரேஷனுக்கு தேவையான மேக்ஸிமம் ஐட்டம்ஸ் நாங்கள் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். அண்ட் ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் ஆன்லைனில் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க. கலர் பேப்பர்ஸ், இந்த மாதிரி பர்த்டே கேப், இதெல்லாம் வந்து பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும். அதெல்லாம் வந்து நாங்கள் லோக்கல் ஷாப்பில் வாங்கிட்டோம். இது வந்து ஆர்ச் பண்ணுறாங்கல்ல, ஆமாம், அதுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு போட்டுருக்கோம் நாங்கள். ஸோ இந்த டைப்பில் அழகாக இருக்கு. ஓகே, எங்களுக்கு கடையாக ஏறி இறங்கி 4 கடையை விசாரித்து அதில் எது பெஸ்ட்டு, இது குவாலிட்டி நல்லா இருக்குன்னு பார்த்து வாங்க தாங்க ஆசை. ஆனால் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டம், அதுவும் வீட்டில் குழந்தைங்கள வச்சுக்கிட்டு. அண்ட் இதனால தாங்க நாங்கள் ஆன்லைன் வந்து சூஸ் பண்ணோம். இதில் என்ன ஒரு பெனிஃபிட்னா வந்து நமக்கு பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். அதனால் நமக்கு வந்து லாஸ் அப்படின்னு கிடையாது. இது போட்டுடலாம். 175 தானே, 2 pieces வருது. ட்ரை பண்ணி பார்ப்போம். அதானே இது ஃபஸ்ட் டைம். சரி போடு, ட்ரை பண்ணி பார்ப்போம். நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ரிட்டர்ன் அனுப்பிச்சிடலாம். மாதிரி போட்டுக்கலாம். இப்போ 40 லைட் இது, அதால் இந்த ரேட்டு. ஓ, நம்ம லைட்டுக்கு ஏற்ற மாதிரி செம்மையாக இருக்கு. 20 LED லைட். சரி இதை போடு. வார்ம் ஒயிட் தானே? வார்ம் ஒயிட். பக்கா. இது எத்தனை லைட் இருக்கு தெரில, 20 நினைக்கிறேன். சரி போட்டு விடுங்க. ஷாப்பிங் போயிட்டே இருக்குங்க, நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். பர்ச்சேஸ் பண்ணதை விட அதை அன்பாக்ஸ் பண்ணுறது தாங்க ஒரு பெரிய பெரிய டாஸ்க். அதுவும் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் ஒன்றையும் சானிடைஸ் பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணி குழந்தைங்களாம் தூங்கினதுக்கு அப்புறமா இதை வந்து உட்காந்து பிரித்து அது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்த்து, நல்லா இல்லைன்னா திரும்ப ரிட்டர்ன் கொடுத்து, அப்பா ஒரு பெரிய வேலை. கடைக்கு போனால் கூட நம்ம தேவையானதெல்லாம் கடைன்னு வாங்கிட்டு வந்துடுவோங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 1 பார்சல் 2 பார்சல்னு வந்துட்டு இருக்கவே எங்களுக்கு ஒரு பெரிய வேலையாக இருந்தது இது. நாங்கள் வாங்கினதுலேயே ரொம்ப பிடிச்ச, எங்களுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆன ஐட்டம் பார்த்தீங்கன்னா இந்த லைட்டு தாங்க. இதுக்கு வந்து 3 பேட்டரிஸ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. பேட்ரி வந்து பெரிய பேட்டரிங்க, AA பேட்ரி. பேட்ரி வந்து அவங்க அதில் கொடுக்கல, நம்ம தான் வாங்கி போடணும். இது வந்து 2 விதமாக எரியுங்க. ஒன்று ஃபுல்லாக இந்த மாதிரி எரியும். செகண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பிளிங்காய் எரியும். நமக்கு எது வேணுமோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கலாம். 20 லைட்ஸ் இது. இது பலூனில் கட்டி தொங்க விடுற டேப்.
ஃபைனலாக டெக்கரேஷனுக்கு தேவையான எல்லா ஐட்டமும் வாங்கியாச்சுங்க. கடைக்கு போய் வாங்கிட்டு வரதெல்லாம் கூட வாங்கி ஒரு மூலையில் வச்சுட்டோம். இந்த தெர்மாக்கோல், இந்த அட்டை, இந்த க்ரீப் பேப்பர்ஸ் இதெல்லாம் வச்சு என்ன பண்ணோன்றது தான் அடுத்தடுத்து வருதுங்க. மறக்காமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அடுத்து நம்ம டெக்கரேட்டிவ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸையும் மேக் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஒரு பெரிய க்ரௌன் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து இந்த கார்ட்போர்ட் தான் எடுத்திருக்கேன். கார்ட்போர்டில் க்ரௌன் வந்து பெருசாக வரைஞ்சிட்டேன். அதை நல்லா கட் பண்ணிவிட்டு மேலே கலர் பேப்பர் போட்டு ஒட்ட போகிறோங்க. இந்த கார்ட்போர்டு வந்து 25 ருபீஸ்னு வாங்கினோம் ஒரு ஷீட்டு. எல்லா ஸ்டேஷ்னரி ஷாப்லேயுமே இருக்குங்க இது. இந்த கார்ட்போர்டு வந்து நார்மலாக சிசரில் கட் பண்ணும் போது கை வலிக்கோங்க, ஏன்னா ப்ரெஷர் நிறைய கொடுக்கணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஃபஸ்ட்டு பேனா கத்தியில் இந்த மாதிரி ஸ்க்ராட்ச் போட்டுட்டு அதுக்கப்புறமா சிசரில் கட் பண்ணேங்க. அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்தது, டக்குன்னு கட் பண்ண முடிஞ்சது. இதுக்கு மேலே நாங்கள் இந்த மாதிரி கிளிட்டர் ஃபோம் ஷீட் வந்து ஒட்டிட்டோங்க. இது வந்து ஜஸ்ட் லேபிள் மாதிரி இருக்கும். பின்னாடி வந்து ஒயிட் கலரில் ஒரு டேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஒட்டிடலாம். அந்த மாதிரியான டைப் தான் இது. இது வந்து அமேசான்லேயும் இருக்குது, லோக்கல் ஷாப்லேயும் இருக்குது. நாங்கள் வந்து இது லோக்கல் ஷாப்பில் தாங்க வாங்கினோம். இது வந்து 15 ரூபா ஒரு ஷீட்டு. அமேசானில் வந்து 20 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வரும். 10 ஷீட் அப்படி கொடுப்பாங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா இப்படி தாங்க இருக்குது. இதுதான் நாங்கள் வந்து சென்டராக அந்த ஸ்க்ரீனில் ஃபிக்ஸ் பண்ணி விட்டோம். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக கிராண்டாக இருந்ததுங்க. அடுத்து தெர்மாக்கோல். இதை வச்சு நாங்கள் நிறைய பிளான் பண்ணோங்க. நம்பர்ஸ் கட் பண்ணுறதுக்கு, லெட்டர்ஸ் கட் பண்ணுறதுக்கு, நேம் இதெல்லாம் வந்து வச்சோம்னா எம்போஸ்டாக அழகாக தெரியுன்றதுனால நாங்கள் இந்த தெர்மாக்கோல் சூஸ் பண்ணோம். இந்த 1 நம்பர் வந்து கேக் டேபிள் மேலே வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இதை கட் பண்ணோங்க. ONE இந்த 1 வந்து கேக் ஸ்மாஷுக்கு யூஸ் பண்ணிக்கலான்ட்டு இதை கட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இப்போ வந்து இந்த 1 நான் எப்படி டெக்கரேட் பண்ணுறதை பார்க்கலாம் வாங்க. ஃப்ரண்ட் சைடில் மட்டும் பிளைனாக விட்டுட்டு பின்னாடி பக்கமும் சைடில் இது எல்லாமே நாங்கள் வந்து கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணிட்டோம். இப்படி கோல்டு கலரில் பெயிண்ட் பண்ணும்போது ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து ரொம்ப அழகாக கிராண்டாக தெரிஞ்சுதுங்க. இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த சைடில் நம்மளால் அப்படியே டெக்கரேட் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நம்ம வந்து க்ளூ போட்டு ஒட்டினோம்னா கொஞ்சம் நேரத்தில் லைட்டாக இழுத்தாலுமே க்ளூவோட அப்படியே வந்துடும். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதுக்கு மேலே ஒரு நியூஸ் பேப்பரை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த பிங்க் கலர் க்ரீப் பேப்பர்ஸை நம்ம ஒட்டிட்டு வரணும். இந்த பிங்க் க்ரீப் பேப்பர்ஸை நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு சின்ன சின்ன ஒரு 3 சென்டிமீட்டர் அளவில் நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பர்ஃபெக்டாக அந்த சைஸில் தான் எல்லாமே இருக்கணும் அப்படின்லாம் கிடையாதுங்க. தோராயமாக நம்ம வந்து இந்த ஒரு அளவுக்கு ஒரு ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் இதுக்கு மேலே நான் இந்த நியூஸ் பேப்பர் போட்டு ஸ்டிக் பண்ணதுக்கப்புறமா நமக்கு வந்து ஒரு பேஸ் நல்லா ஸ்ட்ராங்காக ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இந்த நியூஸ் பேப்பர் மேலே நம்ம எது ஓட்டினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கும். நமக்கு வந்து ஒரு grip நல்லா இருக்கும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இந்த க்ரீப் பேப்பர்ஸை நடுவில் ப்ரெஸ் பண்ணி ஒரு சின்னதாக ஒரு சுருக்கமாக ரெடி பண்ணிவிடுங்க. அதை அப்படியே கம்மில் டிப் பண்ணி ஒட்ட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கையில் ஒட்டும் பொழுது சப்போஸ் கையில் கம் ஒட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க அடுத்தடுத்து நம்ம பண்ணுறதுக்கு. அதனால் நான் ஒரு பென்சிலை வந்து எடுத்திருக்கேன். அதோட பேக் சைடில் இதே மாதிரியே சுருக்கி அதை வச்சு நான் ஒட்ட ஆரம்பித்தேன். இப்போ எனக்கு செய்கிறதுக்கும் ரொம்ப வசதியாக இருந்துங்க. நம்ம கையில் கம்மும் ஒட்டலை, அடுத்தடுத்து பண்ணுறதுக்கு நல்ல வசதியாகவே இருந்தது. இது தாங்க ஃபினிஷிங் லுக்கு. இப்படி தாங்க இருக்கும். பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருந்ததுங்க. அண்ட் இதுக்கு மேலே வந்து நாங்கள் ஒரு க்ரௌன் வைக்க போகிறோம். அந்த க்ரௌன் வந்து ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு பேனர் வாங்கினோங்க. அதில் எக்ஸ்ட்ரா ஒன்று இருந்தது. ஸோ அதை வந்து இதில் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இதுக்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு க்ரௌன் மாதிரி வைக்க போகிறோங்க. இந்த வீடியோ வந்து பாப்பா பர்த்டேக்கு முன்னாடி நான் எடுக்கிற வீடியோ. வீட்டில் இருக்க திங்ஸ், எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி கொஞ்சம் ஷாப்பிங் பண்ண ஐட்டம்ஸ்லாம் வந்தது இல்லைங்களா, அதெல்லாம் வச்சு ஒரு டெக்கரேஷன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இப்போ நாங்கள் எப்படி டெக்கரேட் பண்ணோன்றதை வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் போட்டுடலாங்க. இது வந்து ஒரு கர்வ் மெத்தடில் வரணுன்றதுனால டபுள் ஸ்க்ரீன் மெத்தடில் போட்டோம்.
லைக் எப்படின்னா 2 ஸ்க்ரீனும் ஒன்றா வச்சு ஒரே மாதிரியே ஃபோல்ட் பண்ணி அதை அப்படியே அந்த ஸ்க்ரீனாக போட்டுடணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த கர்வ் அழகாக வரும், கான்ட்ராஸ்ட்டாக பார்க்க ரொம்ப அழகாக தெரியும். ஒன்ஸ் ஸ்க்ரீன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பக்கமாக இழுத்து கட்ட ஆரம்பிச்சிடணும். இது பார்த்தீங்கன்னா பின்னாடி 4 ஸ்க்ரீன், முன்னாடி 4 ஸ்க்ரீனுங்க. அதனால தான் நமக்கு வந்து இவ்வளோ சுருக்கமாக நமக்கு இருக்குது. இல்லைனா வந்து இவ்வளோ சுருக்கம் வராதுங்க. இப்போ நம்ம வாங்கின இந்த கோல்டு கலர் நெட் என்ன பண்ண போகிறோம்னா சென்டராக கட்டிட்டு 2 பக்கமும் ஒரு பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். அடுத்து பலூன் டெக்கரேஷன் ஆரம்பிச்சிட்டோங்க. நாங்கள் மெஷின் யூஸ் பண்ணோம். மெஷின் யூஸ் பண்ணதுனால எங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கடகடன் வேலை முடிய ஆரம்பிச்சதுங்க. கட்டுறதுக்கும் நாங்கள் ஒரு எக்யூப்மெண்ட் வாங்கியிருந்தோம். ரொம்ப ஈஸியாக இருக்குது. நம்ம நார்மலாக கையில் கட்டும்பொழுது ஃபிங்கர்ஸ் எல்லாம் பயங்கரமாக வலிக்கும். பட் இதில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க. ஸ்லோ மோஷனில் காட்டுறேன் பாருங்கள். அப்படியே ஒரு சுற்றி டைட் பண்ணி உள்ளே போட்டு எடுத்துகிட்டு இழுத்துட்டோம்னாலே போதும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பலூன் ஒட்டுற டேப்பு. இதை பேஸ் பண்ணி நம்ம ஒட்டினோம்னா ரொம்ப நாளைக்கே அந்த மேலே அழகாக ஒட்டிக்கிட்டே இருக்குங்க. நான் நேரம் சொல்லலை, ரொம்ப நாளைக்கு. அதாவது மேலே ஒட்டிட்டோம்னா லைக் 7 to 8 டேஸ்க்கு கூட மேலே அப்படியே ஒட்டிக்கிட்டே இருக்குது. நம்மளாம் பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் அங்கே தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் செலோ டேப், டபுள் டேப் இதெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கேங்க. பட் அதெல்லாம் வந்து எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. இது வந்து எனக்கு சீரியஸாகவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுங்க. நாங்கள் எந்த டெக்கரேஷன் பண்ணணுன்னாலுமே இந்த பலூன் டேப் வச்சு யூஸ் பண்ணி ஒட்டினோம்னா எங்களுக்கு ஈஸியாக இருக்குங்க. இந்த பலூன் டேப்பில் உங்களுக்கு வந்து சின்ன சின்னதாக ரவுண்டாக க்ளூ கொடுத்துருப்பாங்க. அதை வந்து இந்த பலூனில் ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எங்கே ஒட்டினமோ அந்த வாலில் ஒட்டினீங்கன்னா உங்களுக்கு டைட்டாக அழகாக பிடிக்கும். சுவத்தில் அந்த டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நம்ம பலூன் ஒட்டினோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு ஸ்டிக் ஆகாது. நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அந்த பலூனில் இந்த டேப்பை ஒட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வாலில் ஒட்ட ஆரம்பிங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கிஃப்ட் பாக்ஸ் தாங்க. ஆனால் கிஃப்ட்லாம் இருக்காது, டெக்கரேஷனுக்காக பண்ணது. இதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னா பாப்பாவோட நேமை வந்து ஸ்டிக் பண்ண போகிறோம். பாப்பாவோட நேம் வந்து தெர்மாக்கோலில் நாங்கள் கட் பண்ணி வச்சுருந்தோங்க. அழகாக அதே மாதிரியே லெட்டர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த ஃபோம் ஷீட்டை பிங்க் கலர், அதாவது டார்க் பிங்க் கலரில் ஃபோம் ஷீட்டை மேலே போட்டு ஸ்டிக் பண்ணிட்டோம். இதோ இந்த மாதிரி தான் ஃப்ரண்ட்லேயும் சைட்லேயும் மட்டும் இந்த மாதிரி ஃபோம் ஷீட்டில் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை கிஃப்ட் ரேப் மேலே ஒட்டிட போகிறோங்க. ஒட்டும் போது டபுள் டேப் போட்டு ஒட்டினதுனால எங்களுக்கு வந்து ஈஸியாக வேலை முடிஞ்சுதுங்க. நல்ல ஸ்ட்ராங்காகவும் பிடிச்சிச்சு. ஃபைனலாக இந்த பாக்ஸை ஒன்று மேலே ஒன்று வைக்கும் போதே நாங்கள் டபுள் டேப் போட்டு தாங்க வச்சோம். ஏன்னா லைட்டாக அசைஞ்சா கூட மொத்தமாக விழுந்துடக்கூடாதுன்றதுனால நாங்கள் டபுள் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணி தான் அடுக்கணும். இது வந்து பாப்பாவோட நேம் போர்டுங்க. இதுவும் நாங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினோம். கஸ்டமைஸ்டாக ஒரு வெப்சைட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாக்கோலில் மேலே வந்து ஒட்டிட்டோம். இந்த போர்டு அப்படியே நிற்க வைக்கலாங்க. பட் எங்களுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை. அதனால நாங்கள் ஒரு தெர்மாக்கோலில் ஒட்டிட்டோம். கீழே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் இருந்தது. இந்த கேப்பை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு நாங்கள் பாப்பாவோட மந்த்லி ஃபோட்டோஸ் எல்லாம் ஸ்டிக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இந்த டெக்கரேஷனுக்கு நாங்கள் மேக்ஸிமம் டபுள் டேப் தாங்க யூஸ் பண்ணோம். ஈஸியாக ஒட்டவும் முடிஞ்சுது. நம்ம ரிமூவ் பண்ணும்போது பெருசாக டேமேஜ் இல்லாமல் ரிமூவ் பண்ணவும் முடியுதுங்க. மந்த்லி வைஸ் நாங்கள் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நாங்கள் வீடியோஸ் போட்டிருக்கோங்க. யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள்.
இப்போ மெயினாக இருக்கிறது இந்த டேபிள் டெக்கரேஷனும் ஆர்ச்சும் தாங்க. டேபிள் டெக்கரேஷனுக்கு வந்து நாங்கள் ஒரு பிங்க் கலர் சாரியில் நாங்கள் சின்ன சின்னதாக ஃப்ரீல்ஸ் மாதிரி எடுத்து அப்படியே சுற்றி கட்டிட்டோங்க. மேலே வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒயிட் கலரில் நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க, ஒயிட் கலரில் பெட்ஷீட் வச்சுருப்போம். அந்த பெட்ஷீட் மட்டும் போட்டுட்டு சுற்றி வந்து இந்த பிங்க் கலர் சாரீ கட்டிட்டு அதை அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்துட்டேங்க. இந்த பிங்க் கலர் சாரீக்குள்ளே ஒரு கயிறு மாதிரி கட்டிட்டேன், அப்போ தான் அந்த ஃப்ரீல்ஸ் அழகாக வரும்ன்றதுனால. ஸோ இப்படி தாங்க இந்த டெக்கரேஷன் முடிஞ்சுது. ஃபைனலாக இந்த பலூன் ஆர்ச்சுங்க. இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்காங்க. இந்த ஒயரில் வந்து நம்ம பலூன் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துட்டோம்னா ஒரு பெரிய ஆர்ச் மாதிரி வரும் அப்படின்ட்டு நாங்கள் ஆன்லைனில் பார்த்தோம். ஸோ இதே மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு பண்ணோம். எங்களுக்கு அந்த மாதிரி வரல. ஸோ ஒரு ஹோல்ஸில் 2 பலூன் 3 பலூன் இந்த மாதிரி நாங்கள் சுற்றும் போது தான் எங்களுக்கு அந்த ஒரு பெரிய பஃபியாக அழகாக ஒரு ஆர்ச் வந்ததுங்க. இது பண்ணுறதுக்கு எங்களுக்கு எப்படியும் ஒரு 3 மணி நேரம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறோன்றதுனால எங்களுக்கு எந்த அந்த ட்ரிக்ஸ் டிப்ஸ் இதெல்லாம் தெரியல. ஸோ இப்போ எங்களுக்கு பண்ண சொன்னோம்னா கடகடன்னு ஒரு 20 minutes to half an hourல முடிச்சிடுவோம். அந்தளவுக்கு எங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா வந்துருச்சு. இந்த டைப் ஆஃப் ஆர்ச்சுக்கு வந்து நமக்கு காமனாக ஒரே சைஸ் பலூன் தேவைப்படாதுங்க. நமக்கு வந்து நிறைய சைஸஸில் பலூன் இருக்கணும், அப்போ தான் வந்து அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ ஃபைனல் லுக்குக்கு என்ன பண்ணோம்னா சின்ன சின்ன பலூன்ஸ்லாம் இந்த மாதிரி பலூன் டேப் எடுத்து ஒட்டி அங்கங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான லுக்கு, அழகாக பார்க்க சூப்பராக இருந்ததுங்க. ஸோ இப்படி தாங்க எங்களோட டெக்கரேஷன் முடிஞ்சது. எல்லாமே அங்கங்கே அது வச்சு ஓரளவுக்கு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. பர்த்டே வீடியோஸ் யாருன்னா பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குங்க, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து கேக் ஸ்மாஷோட டெக்கரேஷன் தாங்க. இது ரொம்ப சிம்பிளாக இருக்கும், எஃபெக்டிவாக இருந்ததுங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ளே மேட்டோட ரிங், அது ஒரு பக்கம் இருக்கிறத மட்டும் எடுத்துட்டு மேலே ஸ்டிக் பண்ணிட்டோம். இது எல்லாமே டபுள் டேப் போட்டு தாங்க ஒட்டணும். நாங்கள் சென்டரில் மட்டும் டபுள் டேப் போட்டு ஒரு ஹூக் ஒட்டிட்டோங்க. 2 பக்கமும் நார்மலாக டேப் போட்டு ஒட்டியாச்சு. பலூனுக்கு தொங்க விட்டோம் பாருங்க, அந்த த்ரெட்டு தான். அந்த த்ரெட்டை வச்சு நாங்கள் அழகாக ஒரு மேலேருந்து கட்டி தொங்க விட்டுட்டோம். அதுக்கு மேலே டபுள் டேப் போட்டு இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் ஒட்டிட்டோம். இப்போ இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்னா நம்ம அந்த ரிங்கில் ஃபோட்டோஸ் எல்லாம் தொங்க விட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸை தொங்க தாங்க விட்டோம். இது என்ன ஆச்சுன்னா ஒன்று ஃப்ரண்ட்டில் பேக்கில் சைட்லேருந்து திரும்ப ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதனால் நமக்கு வந்து ஒரு ஃபோட்டோஸுக்கு லுக் அண்ட் ஃபீல் நல்லா இல்லைங்க. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், செவத்தோடு சேர்த்து அந்த டபுள் டேப்போட ஃபோட்டோவோட சேர்த்து ஒட்டிட்டோம். கீழே ஒரு சின்னதாக பெட்டு போட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலர் பெட்ஷீட் போட்டுட்டோங்க. எங்களோட டெக்கரேஷனுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ஷீட் தாங்க யூஸ் ஆகும். இது வந்து வெறும் காடா துணி தான். ஒரு 2.5 மீட்டர் காடா துணி வாங்கியிருந்தோம். அதுதான் எல்லா டெக்கரேஷனுக்குமே நாங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா கேக் வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு தேவை இல்லைங்களா. நாங்கள் என்ன பண்ணோம், பேஸ்கெட், இது வந்து ஃப்ரூட் பேஸ்கெட்டுங்க. ஃப்ரூட் பேஸ்கெட் மேலே நார்மலாக டபுள் டேப் போட்டு ஒரு பிளேட்டை போட்டு ஒட்டிட்டோங்க. அவ்வளோதான். இது பார்க்குறதுக்கு வந்து ஒரு கேக் ஸ்டாண்ட் மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இந்த டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கும் போதே எங்களுக்கு வந்த ஐடியா தாங்க இந்த டென்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 4 ஸ்டிக்கு அங்கங்கன்னு தேடி கண்டுபிடிச்சி ஏதோ ஃபிட் பண்ணிட்டோம். மேலே அழகாக கட்டிட்டு 4 பக்கமாக அழகாக விரிச்சு வச்சுட்டோங்க. இப்போ வந்து இதுக்கு மேலே கோல்டன் கலர் நம்ம கிளாத் வாங்கணும் பாருங்க, அந்த கிளாத்தை அழகாக ஒரு கிளிப்பு போட்டு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வேறு எதுவுமே பண்ணலங்க, அவ்வளோதான். இதுதான் எங்களுக்கு வந்து ஃபுல் டெக்கரேஷனுக்குமே ரொம்ப அழகான ஒரு எஃபெக்ட் கொடுத்துச்சு. இந்த டென்ட்டை இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆக்குறதுக்கு இந்த லைட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோங்க. இது இன்னும் அழகாக ரொம்ப எஃபெக்டிவாக காட்டுச்சு. இப்போ இந்த டென்ட்டுக்கு மேலே ONE அப்படின்ற அந்த 1ன்ற வேர்டை வச்சோங்க. இது வந்து தெர்மோகாலில் ரெடி பண்ணது. மேலே வந்து அந்த க்ரீப் பேப்பர்ஸ் போட்டுட்டு அந்த பேப்பரை அங்கங்கே கிழிச்சு ஒட்டிட்டோங்க. இந்த லுக்கு வந்து ரொம்ப அழகாக இருந்தது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்தது. அவ்வளோதாங்க. இப்படி தான் எங்களோட டெக்கரேஷன் முடிஞ்சுது. ஸோ எங்களோட எஃபர்ட், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் பண்ண டெக்கரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அடுத்து ஒரு புத்தம் புது வீடியோவில் சீக்கிரமாக சந்திக்கலாம். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.